நிறைய மதங்கள் இருக்கிறது, நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கிறது, நிறைய கடவுள் இருக்கிறது. நாங்க எந்த கடவுளை, எந்த மாதிரி வழிபாட்டு முறையை, எந்த மாதிரி விஷயத்த நாங்க ஃபாலோ பண்றது? எல்லாருமே இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பிரபஞ்சம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கையை நாங்க வந்து வணங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆதியில இருந்த மதம் எது? அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. பொதுவா மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கும், ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்திற்கும் ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறீங்க. ஆன்மீகம்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற. ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்குனது தான் இந்த மதங்கள். மதங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கி, அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு ஷார்ட் அவுட் ஆகி உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ரியாலிட்டிக்கும் இயற்கைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எதை தான் நீங்க பிரபஞ்சம்னு சொல்றீங்க. இப்ப நிறைய பேர் குழம்பி போயிருக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து மதம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, இயற்கைனா என்ன, என்ன என்ன ஒரு குழப்பமா இருக்குது, மாத்தி மாத்தி சொல்றாங்க, ஒன்றும் புரியல. எல்லாமே ஒண்ணுதாங்க. ஆனா அந்த மதம் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, தனிப்பட்ட மனிதனுடைய சுயநலத்துக்குள்ள போயிடுச்சு. நிறைய பேர் அதை வச்சு வேற மாதிரி தவறான செயல்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த மதத்துக்கான பேர் கெட்டு போச்சு. இயேசு கிறிஸ்து வந்து மதத்தை உருவாக்கவே இல்லை. ஆனா அவர்களுக்கு அப்புறம் வந்து பவுல் அப்படிங்கறத உருவாக்கி அதை கொடுத்த போய் அது வேற விதமா போய் இப்ப தப்பா போய் வியாபாரம் ஆகிடுச்சு. அதே மாதிரியே நம்ம மன்னார்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாமே வந்து ஒரு மதமே உருவாக்கல. ஆனால் இயல்பாக நம்ம மண்ணுல வந்து தமிழ் மண்ணுல பாத்தீங்கன்னா சைவம் வைணவம் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி இயற்கை வழிபாடு இருந்துச்சு. அப்படியே அது சைவம் வைணவமா மாறுச்சு. அப்படி அப்படியே வந்து 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 இப்போ வந்து இந்து மதம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுவுமே ஒரு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு வேற மாதிரி போயிடுச்சு. அதனால அதை பத்தி பேச வேணாம். அப்புறம் பாத்தீங்கன்னா முஸ்லீம், இஸ்லாம் அப்படிங்கிறதும் அது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போய் அப்படி அப்படியே ஒரு அவங்க விருப்பத்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். நிறைய வழிபாடுகள் இருக்கு இல்லைங்களா, அதை தான் சொல்றேன். நிறைய வழிபாடுகள் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு, அதுக்குள்ள குட்டி போட்டுக்கிட்டே இருக்குல்ல, அதை சொல்றேன். கிறிஸ்தவத்திலேயே நிறைய டெனாமினேஷன் உருவாக்கி போயிட்டு இருக்கு. இப்படி பல மதங்கள் பல விதங்கள் இருக்குது. அதுக்குள்ள பல விஷயங்கள் கடவுள் தன்மைகளை சொல்றாங்க. சரி, பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சக்திகள் இருக்குதுங்க. இப்ப எப்படி ஒரு நாடு அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பிஎம் இருக்கிறாரோ, ஒரு மாநிலத்துக்குன்னு அவங்க மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சிஎம் இருக்கிறாரோ, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் சோர்ஸ் இருக்குதுங்க. ஒரு மூலத்துல இருந்து எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. அதுல தெய்வீக சக்திகள், தேவதூதர்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள் நிறைய சக்திகள் இருக்குது. அது எதுக்குன்னா இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கையாளுறதுக்கான ஒரு வேலைகள் அவங்கவுங்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அது ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அவங்க விருப்பத்துக்கு உட்பட்டு அவங்க போய்க்கிறாங்க. சரி, இப்ப தமிழ் மண்ணில் பாத்தீங்கன்னா சைவம் வைணவம் தான் ஆரம்பத்துல இருந்த மதம்னு சொல்லக்கூடாது. மதம்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை. மதம் அப்படிங்கிறது அதிகமா பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மதம் அப்படிங்கிறது யானைக்கு மதம் முடிச்சாதான் மதம் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வேர்டு. மதம்னு சொல்லக்கூடாது, சமயம். மக்கள் இப்படிதான் வாழணும்னு சொல்லி ஆகம விதிகளை உருவாக்கி இப்படித்தான் கொண்டு போகணும், இப்படி வந்தா தான் இறைவன் அடைய முடியும்னு சொல்லி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உருவாக்கி ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்தாங்க, வேதங்களா கொடுத்தாங்க. திருவாசகம், திருவருட்பா, மாணிக்க வாசகர் கொடுத்த அந்த பாடல்கள் முறைகள், இந்த மாதிரி நம்ம மகான்கள் முன்னோர்கள் அதெல்லாமே கொடுத்தது. சித்தர்கள் பாடல்கள், ஒவ்வொரு சித்தர்களும் ஒரு பாடல்கள் கொடுத்தது. இப்படி இது எல்லாமே இந்த கான்செப்டுக்குள்ள தான் கொடுத்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து பைபிள் அவருடைய உபதேசங்கள், குரான் வந்து நபிகள் அவர்களுடைய விளக்கங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பிரபஞ்சத்தை உணரணும், இந்த பிரபஞ்ச சட்டத்தை உணரணும், இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து இந்த இயற்கையை உணர்ந்து அது வழியா வரணுங்கிறது தான் அப்படி உருவாக்கி வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மறைபொருளா பேசியிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதா வந்து திராட்சை தோட்டம், திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன புரியும்? இப்ப உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இப்படிதான் சொல்லி வச்சுட்டு போவாங்க. இதுக்கு உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து ஞானம் அடைந்தவர்கள், சித்தர்கள், மகான்களுக்கு மட்டும்தான் அதுக்கான விளக்கம் என்னங்கிறது தெரியும். சாதாரண மனிதர்கள் கூட இறைவன் அது உணர்த்தினா மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இது பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் உபதேசம் கொடுக்குறாங்க. ஆனா என்ன கொடுக்குறாங்க தெரியுங்களா? பரமாத்மா, அந்த பரமாத்மாவிடம் இருந்து வந்த பரம மகன், சரிங்களா, அந்த பரம மகனிடம் இருந்து வந்த ஜீவாத்மா. இதுதான் அவர் சொல்றாரு. உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். பரமாத்மாங்கிறது திராட்சை தோட்டம், பெரிய ஞானம், மிகப்பெரிய ஞானம். இதெல்லாம் உலகத்துக்கு போய் சேரணும், புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? திராட்சை செடி அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். திராட்சை கொடிகள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மள சொல்றாரு. ஸோ இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்கா இருக்குது. இந்த மாதிரி ஆன்மீகம் நிறைய ஆழமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு மகான்கள், தியானம் செய்யறவங்க, யோக நிலையில் உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. இது மாதிரி மதங்கள் வந்து ஒரு சரியான வழிபாட்டுல இல்லாதனால, அது கரெக்டான உபதேசிகள் இல்லாதனால தப்பா போய் முடிஞ்சிருச்சு. அதனால இப்ப பிரபஞ்சம், இயற்கை அப்படின்னு சொல்லி எல்லாம் உபதேசங்கள் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சைடு இருந்து நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, பரமாத்மான் என்று ஒருவர் இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஒரு பெரிய
உலகத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்கு கீழே ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்கு கீழே தான் நாமெல்லாம் இருக்கிறோம். அந்த சக்திக்கு கீழே என்ன சக்தி இருக்கு? அதுதான் ஒரே ஒரு விஷயம். இந்த பரமாத்மாவை உணர்வதற்கான எல்லா விதமான உணர்வு நிலையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுதான் கிறிஸ்ட் கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்க. நாம் அதை தான் சிவன் சொல்றோம். சிவம் வேற, சிவன் வேற. சிவம்ங்கிறது மொத்தமா சொல்றது. சிவன்கிறது அந்த கிறிஸ்ட் கான்சியஸ்னஸ், ஈசன் சொல்லுவோம். அதை தான் நம்ம உணரணும். அதை உணர்ந்து அந்த நிலையை நம்ம போகணும். அதை தான் நம்ம வந்து என்னாலே இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து எதனால சொல்றாருன்னா, அந்த கான்சியஸ்னஸ் அட்டைன் பண்ணுங்கிறத அவர் சொல்றாரு. அதான் பைபிள் எல்லாமே கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். ஸோ இந்த டேர்ம்ஸ்ல தான் நான் போகணும். அதான் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்றாங்க, ட்ரினிட்டி கான்செப்ட். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் உனக்குது. நம்மளது வந்து பிரம்மா விஷ்ணு சிவம்னு சொல்றது, இது எல்லாமே ஒவ்வொரு கணக்குல இருக்கு. ஸோ பல கடவுள்கள் இருக்கிறாங்க, பல தெய்வங்கள் இருக்குது, பல மதங்கள் இருக்குது. எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்ல வருது. அந்த மூலத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். இங்க மத வேறுபாடுகளோ பிரிச்சு அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா சித்தர்களுக்கு அது பிடிக்காது. சித்தர்கள் வந்து மதத்தை உருவாக்க விரும்பல, ஆன்மீகத்தை தான் உருவாக்குனாங்க. ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தை படித்து உணர்ந்து தெளிந்து பிரபஞ்சத்தோடு போய் இணைந்து வாழ்வது. இந்த மனித வாழ்க்கையை விட்டு வெளியே போனாலும் வாழ்ந்து கொண்டு இருப்பது தான் அந்த ஆன்மீகம். மதம் அதாவது சமயம் என்று வரும்பொழுது அதை படிப்படியாக கற்றுக்கொள்வது தான் சமயம். எப்படி கத்துக்கிறது? அந்த உயர்ந்த நிலை அடைவதற்கு படிநிலைகள் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது. 3 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. தமது குணம், ரஜோகுணம், சத்வகுணம். இந்த சத்வகுணத்துல இருக்கிறவங்க டக்குன்னு ஸ்பிரிச்சுவலுக்குள்ள வந்துருவாங்க. ஆனா அந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு கோயிலுக்குள்ள போவாங்க, இதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த ஃபண்டமெண்டலா உருவாக்கி இருக்கிற விஷயம் அவங்களுக்கு புரியல. பாமர மக்களுக்கு புரியல, தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஞானம்ங்கிற விஷயம் அவ்வளவு சீக்கிரம் எட்டாது, அவங்களுக்கு புரிய வராது. அதுக்காண்டி சைல்டிஷா இருக்கிற சோல்ஸ் தான் இருப்பாங்க, ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கிற சோல்ஸ். அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த வழிபாட்டு முறைகள், பிரார்த்தனைகள், சர்ச்சு, மற்ற விஷயங்கள் எல்லாமே. அவங்க அதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்மீகத்துக்குள்ள வருவாங்க. அது வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இதைதான் வந்து அத்வைதம் துவைதம் சொல்றாங்க இல்லைங்களா? துவைதம்ங்கிறது வந்து நம்ம வந்து கடவுள் வேறு நாம வேறுங்கிற மனப்பான்மை இருக்கிறது. அத்வைதங்கிறது கடவுளும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கிறது. அந்த அத்வைதம்ங்கிறது நம்ம அந்த ஃபண்டமெண்டலா வர்றோம் இல்லைங்களா, மதத்துக்குள்ள இருந்து வர்றவங்களா, அதை அந்த விஷயத்துக்குள்ள அதிகமா வந்து ஈடுபாடு இருக்காது. துவைதம்ங்கிறவங்களுக்கு அந்த விஷயத்துல ஈடுபாடு இருக்கும். துவைதத்துல இருக்கிறவங்கன்னா என்ன சொல்ல வருதுன்னா, கடவுளை படிப்படியாக வர்றவங்க. முதல்ல பக்தியில் இருப்பாங்க, அப்புறமா கோயிலுக்கு போவாங்க, பாடல்கள் பாடுவாங்க, பிரார்த்தனைகள் செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்துட்டு கடைசியா தான் வந்து ஞானத்துக்கு வந்து கடவுள் உணரணும்னு வருவாங்க, ஆன்மீகத்துக்குள்ள வருவாங்க. ஸோ இதுதான் ஆன்மீகம், மதம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறேன். புரிஞ்சுங்க. இந்த இளைஞர்கள் வந்து தெளிவா ஆன்மீகத்துல பயணிக்கணும். ஆன்மீகம்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற, தான் புரிஞ்சுக்கிட்டு பயணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். சித்தர்கள் பெரும்பாலும் கோயில் குளங்களுக்குலாம் போக மாட்டாங்க. ஏன்னா கோயில் குளங்களை உருவாக்குனதே அவங்க தான். ஸோ சித்தர்கள்ங்கிறது கடவுளுடைய பிரதிநிதிகள். அவங்களுக்கு கடவுளுக்கு இணையான சக்திகள் இருக்கிறது. அகத்தியரே சிவத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்க. ஸோ கடவுள்களுக்கெல்லாம் ஒரு தலைமையா இருக்கக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். கடவுள் சக்தியை அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். கடவுள் வந்து கூப்பிட்டா உடனே வருவாங்க. அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க சித்தர்களுக்கு. ஸோ நிறைய கடவுள் சக்திகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் தான் சித்தர்கள். அவங்க கூப்பிட்டாலும் வருவாங்க. ஸோ அது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியில அதை நம்ம பார்த்து வியந்து போனோம். அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைச்சது. பெரிய பெரிய மகான்களாம் நம்ம சந்திக்க வந்தாங்க. ஏன் அப்படி சந்திக்க வராங்கன்னு எனக்கு தெரியல. பெரிய பெரிய தெய்வ சக்திகள்லாம் நம்ம சந்திக்கிறது, பார்க்கறது அப்படிங்கிற விஷயம் எதனால் நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் தான் புரிஞ்சது, நம்ம ஒரு முக்கியமான காரணத்துக்காக வந்திருக்கோம். அந்த முக்கியமான நபர் நாம அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. ஸோ அதனால பார்த்துங்க, ஆன்மீகம்ங்கிறது வேறு, மதம்ங்கிறது வேறு. இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு பயணிங்க. நம்ம தமிழ் மண்ணில் பார்த்தீங்கன்னா சைவ சமயம் தான் பிரதான சமயம், முதன்மை சமயம். அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா இயற்கையை வணங்கிட்டு இருந்தாங்க. புரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ கூட சோசியல் மீடியாவில் ஆசீவகம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சமணம் சமயமும் எல்லாமே புத்த மதம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் முதலாவது நமக்கு கொடுத்தது, சிவன் கொடுத்தது சைவ சமயம். சைவத்தின் வழியாகத்தான் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சாடனை செய்யும் பொழுது உங்களுக்கு புரியும். குண்டலனி இருக்கிற சக்தி மேலோங்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஓம் நமச்சிவாயன்னு வரும். சரிங்களா? நீங்க ஓம் நமச்சிவாய என்ற வார்த்தையை சொல்லாமல் அந்த இறை ராஜ்யத்திற்குள் செல்லவே முடியாது. இது நிதர்சனமான உண்மை. பல மதங்கள்ல வேற வேற லாங்குவேஜ்ல அந்த பேர் இருக்கும். கிறிஸ்தவத்துல ஹல்லே லுயானா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓம் நமச்சிவாயா ஹல்லேலூயா ரெண்டும் ஒண்ணுதான். ஹல்லே லுயாங்கிறது பஞ்சபூத சக்தியை உணர்த்துறது, ஓம் நமச்சிவாயா பஞ்சபூத சக்தியை உணர்த்துறது. இது ரெண்டுமே ஒண்ணுதான். இது ஊடுருவி போறவங்களும் புரியும். நம்மலாம் வந்துங்க இந்த காலத்துல மக்களுக்கு ஞானத்தை கொடுத்தா அது கேட்கறாயோ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. அதை சொன்னாலும் அதை வாங்க அதை பெற்றுக்கொள்ளுங்கிற நிலைமையில் இல்லை. போற போக்கில் என்னமோ எல்லாமே நம்மளுக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. தெளிவா சொல்றோம், புரிஞ்சுக்கிட்டு இந்த இளைஞர்கள் இருங்க. ஆன்மீகத்தை தெளிவா பயணிங்க. எந்த மதத்துல இருந்துக்குங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆன்மீகத்துல பயணிங்க. மதம் வேற, ஆன்மீகம் வேற.
ஸோ மத சண்டை போட்டுக்காதீங்க, சண்டை சச்சரவுகள் வேண்டாம். நம்ம சைவ சமயம் தான் ஆதி மதமாக இருந்தது. வைணவங்கிறது நம்ம விஷ்ணுவை வணங்குறது, சைவம்ங்கிறது சிவத்தை வணங்குவது. வைணவத்தை வணங்குறவங்க எதனால அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வைணவம் அப்படிங்கிறது வேற விதமான ஒரு ஆன்மீக செயல்கள், சைவம்ங்கிறது வேறு விதமான ஆன்மீக செயல்கள். ரெண்டுமிக்கும் ஒவ்வொரு ட்ராக்ல போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அது வேற இது வேற, அவ்வளவுதான். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். அதுலயும் போகலாம், இதுலயும் போகலாம். ரெண்டுக்கும் சண்டை கட்டிக்கிறதுலாம் கிடையாது. அது ஒரு மாதிரியான பயணம், இது ஒரு மாதிரியான பயணம்ங்கிறத புரிஞ்சுக்க. மற்ற அதை விட நிறைய மதங்கள் வந்துருச்சு, அப்புறம் புதுசு புதுசா வந்துருச்சு. சைவத்தோடு ஒத்து போகும் கிறிஸ்தவம், சில மதங்கள் பார்த்தீங்கன்னா சைவத்தோடு அப்படி நேரடியாக ஒத்து போகும். இந்த ஜப்பான்ல இருக்கிற மதங்கள் எல்லாமே சைவத்தோட ஒத்து போகும். டாவோயிசம்லாம் சைவத்தோட ஒத்து போகும். அந்த டேர்ம்ஸ் எதோட ஒத்து போகுதோ அதனால எல்லாமே அங்கங்க அப்படி இறைவன் உருவாக்கி வச்சிருக்காருங்க. அவ்வளவுதான். ஜப்பான்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கிற மதங்கள் எல்லாம் நம்ம சைவத்தோட ஒத்து போகும். சைவ நூல்களையும் கிறிஸ்தவ நூல்களையும் எடுத்து படிச்சீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். அந்த நாட்டுல சிவன் அங்க ஈசனா பிறந்து இயேசுவா பிறந்து உபதேசிச்சாரு. இந்த நாட்டுல நமக்கு சிவமா இருந்து மாணிக்க வாசகர், திருமூலர் போன்ற மகான்கள் மூலியமா உபதேசம் கிடைச்சிருக்குது நமக்கு. அவ்வளவுதான். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு மண்ணில் ஒவ்வொரு அற்புதங்கள் செய்து இறைவன் ஒவ்வொரு அவதாரங்களை எடுக்க வைத்து சித்த புருஷர்கள் தெய்வ சக்திகளை வைத்து இயக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்பது சிவம், அல்லாஹ், இயேசு அப்படின்னு என்ன சொல்லிக்கலாம். ஸோ அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கீழே தெய்வங்கள், குலதெய்வங்கள் வரைக்கும் வேலை செய்கிறாங்க. இந்த குட் ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரை வேணாலும் வணங்கலாம், அது உங்களுக்கு விருப்பம் உட்பட்டது. ஆனால் சித்தர்களை வணங்குங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்கிறேன். சித்தர் வழிபாட்டுக்குள்ள வாங்க, சித்தர்களை வணங்குங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிவபிரபாகர சத்தியயோகி அவருடைய முழு பிரசன்ஸும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ பாமாட்டு சித்தர் ஐயாவுடைய அருளை பெற்றும், இயேசு கிறிஸ்துடைய தீட்சையை பெற்றும், மகாவதர் பாபாஜி அவருடைய தீட்சையை பெற்று இங்கே நம்ம அமர்ந்திருக்கிறோம். நம்ம செயல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இது தாண்டி நமக்கு சக்தி ரூபத்திலிருந்து நிறைய சக்திகள் உதவிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆன்மீக பணியை நாங்கள் நேர்த்தியாக செஞ்சுட்டு இருக்கோம். எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், திருமூலரையா சொன்ன தத்துவத்தின்படி நம் அகோர அறக்கட்டளை நடக்கிறது. எல்லா மதத்தவரையும் ஆனால் அரவணைச்சிப்போம், அன்பா ஏற்றுப்போம், உங்களுடைய சுதந்திரத்தை விட்டுருவோம், ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்துருவோம். நீங்கள் போய் என்ன வேணாலும் பண்ணி. நன்றி. நல்லது.